வணக்கம் மக்களே. தெரியாமல் தீபாவளிக்கு காரில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டோம். காலையில் 5 மணிக்கு எடுத்த வண்டி கண்ணு ரெண்டும் பூத்து போச்சு இந்த டிராஃபிக்கை கடந்து போகிறதுக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஜங்ஷன்லையுமே போலீஸ் சூப்பராக டைவர்ஷன் பண்ணுறது, என்ன டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் இந்த இவ்வளோ மக்கள் வந்து படையெடுத்து சவுத் சைடில் போகிறாங்க அங்கங்கே ஊருக்கு தீபாவளிக்கு. ரொம்ப அதிகங்க. பைக் விட்டீங்க. ஆமாம், இது காரில் ஒரு பக்கம்னா பைக்கு கார்லேயே சேஃபில் போகிறாங்க. பைக்கில் 2 வீலரில் பச்சை குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஆமாம், 5 மணிக்கு காலையில் 5 மணிக்கு கிளம்பணும். 5 மணிக்கு கிளம்பி இன்னும் விழுப்புரத்தை தாண்டலை. ஜஸ்ட் இப்போ தான் கிராஸ் ஆகிருக்கு விழுப்புரம். இப்படி போனால் மதுரைக்கு என்ன நேரம் போகிறது, வீட்டுக்கு என்ன நேரம் போகிறது, நைட் ஆயிரும் போல் இருக்கு. இதனால தான் தீபாவளிக்கு எந்த வருஷமும் நாங்கள் மதுரைக்கு பிளான் பண்ணுறதே இல்லை. பஸ்ஸில் போனால் டிக்கெட்டு ஃபுல்லாகுது, ட்ரெயினில் போனால் டிக்கெட்டு ஃபுல்லாகுது, ஃப்ளைட்டில் போனால் டிக்கெட்டு ஃபுல்லாகுது. சரின்னு சொல்லிட்டு காரில் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா ரோடு ஃபுல்லாக காராக நிற்கிது. இத்தனை காரையும் கடந்து எந்நேரம் போய் சேர்றது? தீபாவளிக்குள்ளே போய் காலையில் கொண்டாடுனா சரித்தியா. என்ன பண்ணுறது? எல்லாம் நாளைக்கு தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கே மக்களே கூட்டம் பயங்கரமாக தான் இருக்குது. பார்த்து எல்லாருமே சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி டு யூ ஆல். ஸோ எல்லாருக்கும் எல்லா வளமும் நலவும் கிடைக்கட்டும். ஸோ ஹாப்பி தீபாவளி. கேப்பே கிடைக்கல, கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் போயிட்டுருக்கும். நின்று இதே காரில் வந்து ஒருத்தனா போகிறானே, 4 பேர்த்த ஏற்றிட்டு போகணுன்னு தானே. ஐயோ, அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா? கட் பண்ணி